இன்றைக்கி வீடியோவில் மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இல்லை மைதா கேக்குன்னு சொல்லுவாங்க. டீ கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மைதா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மைதாவுக்கு அளவு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். 1 கிலோ மைதா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 100 ml அளவுக்கு பட்டர் இருந்தால் அதை நல்லா சூடு பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். வனஸ்பதி வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக வேகிறதுக்காக 2 சைடும் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. இதை எங்கள் ஊர் சைடெல்லாம் ஆட்டுக்கால் கேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதை மிதமான தீயில நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.